நம்ம வீட்டு சமையலில் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுங்க, எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பார்த்துங்க, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பிரியாணி இலை எல்லாம் போட்டு பொரியட்டும், நல்லா பொரியட்டும். இப்போ இந்த வெள்ளை குருமாலாம் காரங்கரம் எதுவும் சேர்க்க மாட்டோம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, மெயினாக இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செய்யுங்க. உங்கள் வீட்டில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கணும், ஒரே ஒரு சின்ன தக்காளி. இதே நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோன்னா நான் சேர்க்குற காயெல்லாம் சேர்த்துக்குங்க. ஒரு 2 கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு. அது கூடவே கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கணும். நான் பட்டாணியும் ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக வேக வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ கடையிலலாம் நிறைய பச்சை பட்டாணி கிடைக்கிது, காய்கறி கடையில். அதை வாங்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கணும். நல்லா ஒரு வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்குங்க. காரம் இல்லாதனால உப்பு நிறைய பிடிக்காது. இது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். எல்லாம் அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி ஒரு கிண்டி மூடி போட்டுருங்க. இந்த காயெல்லாம் வேகிறதுக்குள்ள நம்ம அரைக்கிறத பார்த்துடலாம். ஒரு 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 10 முந்திரி ஒரு 10 சேர்த்துக்கணும். ஒரு 3 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். நம்ம நல்லா இப்படி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா காயெல்லாம் நல்லா இப்படி வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்படி ஊற்றி ஒரு கிண்டி ஒரு 5 நிமிஷம் மூடி போடுங்க, போதும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க குருமாவை. நம்ம வீட்டு சமையலில் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா எப்படி இருக்கு பாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.